Hi, chemical bonding need previous year question solve பண்ண போறோம். First chemical bondingல up to VSEPR theory வரைக்கும் solve பண்ணலாம். First question பாருங்க. In PO4 3 minus ion, the formal charge on each oxygen atom and PO bond order respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ PO bond order கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிஓட ஸ்ட்ரக்சர் வரையலாமா? PO4 3 மைனஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், இங்கே டபுள் பாண்ட் ஓ அண்ட் ஓ ஓ அண்ட் ஓ. ஸோ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அண்ட் இதில் நம்ம ரெசனன்ஸ் வரைய முடியும் இல்லையா? ஸோ ரெசனன்ஸ் வரைஞ்சோன்னா என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் இந்த ஆக்சிஜன் மேலே வரும். ஸோ கவனிங்க, ரெசனன்ஸ் இங்கே எழுதுறேன். ஸோ இந்த டபுள் பாண்ட் எங்கே வரலாம்? இந்த ஆக்சிஜன் மேலே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டபுள் பாண்ட் இங்கே வரலாம். ஸோ இங்கே வரலாம். அப்போ இதுக்கு நமக்கு ரெசனன்ஸும் வரும், ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபார்மல் சார்ஜ். ஸோ ஆக்சிஜன் மேலே மொத்தம் 3 மைனஸ், டோட்டல் சார்ஜ் என்னது நமக்கு 3 மைனஸ். ஸோ 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? ஃபார்மல் சார்ஜ் வந்து 3/4 போடணும். அப்போ 3/4 ஆனது மைனஸ் 0.75, ரைட்? ஸோ மைனஸ் 0.75 பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபார்மல் சார்ஜ் வந்து மைனஸ் 0.75. ஏன்னா டோட்டல் சார்ஜ் -3, மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்குது, ரைட்டா? ஏன்னா அந்த மைனஸ் 4லையுமே நமக்கு என்ன ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் டபுள் பாண்ட் ரெசனன்ஸ் வரும்போது, ரைட்? ஸோ அதே மாதிரி பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் பாருங்கள், 1 2 3 4 5 மொத்தம் 5 பாண்ட் இருக்குது. எங்கெங்கே அப்படின்றத திரும்ப நான் இங்கே எழுதுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாண்டு, ரைட்? இது செகண்ட் பாண்டு, இது தேர்டு, அண்ட் இது ஃபோர்த்து பாண்ட், இது ஃபிஃப்த்து பாண்ட். ஸோ மொத்தம் 5 பாண்ட் இருக்குது. இந்த 5 பாண்டு ஃபார் 4 ஆக்சிஜன் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் பாண்ட் வந்து 5 டிவைடட் பை ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தான் இருக்குது. அப்போ 5/4 வரும். அப்போ 5/4 போட்டிங்கன்னா நான் வரும் நமக்கு 1 டைமு 1.1 10 2 டைம்ஸ் வரும் 20 1.25 வரும் இல்லையா? ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க. சார்ஜ் வந்து -0.75 அண்ட் பாண்ட் ஆர்டர் 1.25 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்? இந்த பாண்ட் அகைன் நமக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த 4 ஆக்சிஜனுக்கு சேர்த்து நம்ம 5 பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 5வது பாண்ட் என்ன நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டர் நமக்கு என்ன வரும்? 1.25 அப்படின்றது தான் நமக்கு இங்கே ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். Among lithium chloride, beryllium chloride, boron chloride and CCl4, the covalent bond character கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குன்னா Cl4 காமன். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா Li ப்ளஸ், அடுத்து பெரிலியம் 2 ப்ளஸ், அடுத்து போரான் 3 ப்ளஸ், அடுத்து கார்பன் 4 ப்ளஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்? பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமானால் கோவேலன்ட் கேரக்டர் நமக்கு என்ன ஆகும்? அதிகமாகும் அப்படின்னு தெரியும். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் யார் அதிகமாக இருக்குது? கார்பனுக்கு, அடுத்து போரான், அடுத்து பெரிலியம், லீஸ்டா லித்தியம். அப்போ இதுக்கு தான் நமக்கு என்ன இருக்கும்? கோவேலன்ட் கேரக்டர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஃபஜான்ஸ் ரூலில் படிச்சிருப்பீங்க. என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கோவேலன்ட் கேரக்டர், ரைட்டா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாச்சுன்னா கோவேலன்ட் கேரக்டர் நமக்கு அதிகமாகும். அப்போ அதிகமாக கோவேலன்ட் கேரக்டர் CCl4 தான் இருக்கும். அதுக்கப்புறம் BCl3க்கு இருக்கும். அதுக்கப்புறம் பெரிலியம், அதுக்கப்புறம் லித்தியம். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே ஆன்சர். ஸோ இந்த ஆர்டர் தான் நமக்கு என்ன பண்ணிக்கும்? ஃபாலோ பண்ணிக்கும். இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்லாம் இங்கே இருக்கு பாருங்கள். பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் கேட்டயான் இன்க்ரீஸ் ஆனால் கோவேலன்ட் கேரக்டர் அதிகமாகும். இட் இஸ் ஃப்ரம் ஃபஜான்ஸ் ரூல். ஸோ வேணும் ஃபர்தராக வேணும் அப்படின்னா ஃபஜான்ஸ் ரூலை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following formula does not correctly represent the bonding capacity of the two atoms involved அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா, ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், பாஸ்பரஸ் PH4 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்பரஸோடைய வேலன்சி 3 and 4, இங்கே ப்ளஸ் வந்துருச்சு, கரெக்டு தான். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? பாஸ்பின்னு தெரியும், PH3 அதாவது NH3 மாதிரி PH3, இது மேலே ஒரு லோன் பேர் இருக்கும். இந்த எலக்ட்ரானை கொடுத்துச்சு ஒரு H ப்ளஸில் கொடுத்துச்சுன்னா என்ன ஆயிரும்? இட் வில் பி கன்வெர்டட் இன்டு PH4 ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் லைக் NH4 அமோனியம் எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்ட், பாசிபிள். OF2 ஃப்ளூரினுக்கு -1, ஆக்சிஜனுக்கு +2. ஸோ இதுவும் கரெக்டு. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா N டபுள் பாண்டும் இருக்குது. ஸோ நைட்ரஜனுக்கு அகைன் 3 வேலன்சி. இது என்னது? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டிங். இதுவும் நமக்கு என்னது? பாசிபிள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம்ப்பா, எடுத்த உடனே. நான் தான் ஒரு ஆப்ஷனாக சொல்லிட்டே வரேன். இந்த ஆப்ஷனில் கார்பனை கவனிங்க. இந்த கார்பனுக்கு வேலன்சி எத்தனைப்பா? 4. ஆனால் இங்கே கார்பனுக்கு எத்தனை பாண்டு இருக்குது பாருங்களேன்? 6 பாண்டு போட்டு வச்சுருக்கான். 2 4 5 பாண்ட் போட்டு வச்சுருக்கான், ரைட்டா? ஸோ அப்போ 5 வருமா? நமக்கு வராது. அப்போ ஆப்ஷன்
டி தான் என்னது நாட் கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். இதில் தான் என்னது நமக்கு தப்பாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், அமாங் த ஃபாலோயிங் விச் காம்பவுண்ட் வில் ஷோ த ஹையஸ்ட் லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாட்டிஸ் எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் அந்த இடத்துல சார்ஜஸ் நமக்கு இப்போ இதில் என்னென்ன இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம முதல்ல எழுதிக்கலாம். கேஎஃப், ஸோ என்ஏஎஃப், சிஎஸ்எஃப் அண்ட் ஆர்பிஎஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஃப்ளூரின் காமன், ஃப்ளூரின் எல்லாத்துலேயும் ஃப்ளூரின் காமன். அண்ட் எல்லாத்தையும் நம்ம எழுதலாமா? அப்போ என்னாகும், பொட்டாசியம் ப்ளஸ் அடுத்து சோடியம், ஸோ பொட்டாசியம் சோடியம் அடுத்து ருபீடியம் அண்ட் சிசிஎம் இல்லையா? லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் அண்டு சிசிஎம் ப்ளஸ் எல்லாமே இப்படி தான். அதாவது ஒன்னஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அரேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி சைஸில் சின்னதுலேருந்து அப்படியே சைஸ் பெருசாகிற வரைக்கும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட்டா? அப்போ இதில் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ நமக்கு ஸ்மாலர் த கேட்டயான், இது சேம் சார்ஜாக இருக்குப்பா. இப்போ சைஸ் வச்சு சொல்ல போகிறோம். ஸ்மாலர் த கேட்டயான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு ஹையர் வில் பி த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லையா? ஏன்னா எல்லாத்துலேயும் +1 தான் சார்ஜ் இருக்குது. ரைட்டா? பட் ஆனால் எந்த +1 ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஏன்னா என்ஏல வந்து +1 சார்ஜ் தான். பட் ஆனால் என்னது சைஸ் வந்து ரொம்ப சின்னது. அப்போ சோடியத்தோடைய நியூக்ளியஸ் ஈஸியாக என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்போ என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கும், ஹையர் அயானிக் கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணும், நமக்கு ஹையர் அயானிக் இன்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ அதில் கோவாலன்ட் கேரக்டர் நமக்கு அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாட்டிஸ் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும், என்ஏஎஃப்க்கு தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இதுவும் ஃபஜான்ஸ் ரூல் மாதிரி தான்ப்பா. இதில் என்ன இருக்குது, நமக்கு சார்ஜஸ் சேமாக இருக்குது பட் சைஸ் நமக்கு வெரி ஆகுது. ஸ்மாலர் த சைஸ் ஹையர் வில் பி த கோவாலன்ட் கேரக்டர். ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் நமக்கு என்ன ஆகும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சோடியம் சின்னது. இப்போ ஃப்ளூரினோட சைஸ் கான்ஸ்டன்ட் தான், ஃப்ளூரின் ஒரே சைஸ் தான். சரியா? ஸோ இதை நான் எஃப்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக எஃப் நான் சின்னதாக இருக்கணும். ஸோ நான் எஃப்னு வச்சுக்கிறேன். அடுத்து இது என்ஏ, கே போடும்போது என்ன ஆயிரும், இன்னும் சைஸ் பெருசாகும். ஸோ இது கே. அடுத்து ருபீடியம் போது இன்னுமே நமக்கு என்ன ஆகும், இட் வில் கிவ் அ பிக்கர் ஷேப். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் உங்களுக்கு மாறுறது தெரியுதா? டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறையும். அப்போ லாட்டிஸ் எனர்ஜி என்ஏஎஃப்க்கு தான் அதிகமாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் செட் ஆஃப் மாலிகுல்ஸ் வில் ஹேவ் ஜீரோ டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ டைபோல் மொமெண்ட் வில் செக் வித் அமோனியாவுக்கு ஜீரோ டைபோல் மொமெண்ட் வராது. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் இருக்காது. அண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்எஃப்க்கு ஜீரோ டைபோல் மொமெண்ட் வராது. ஏன்னா ஹெச்சோட எலக்ட்ரானிட்டி வேறு, எஃபோட எலக்ட்ரானிட்டி வேறு. எலக்ட்ரான் இந்த பக்கம் தான் போகும். அப்போ வில் கெட் டைபோல் மொமெண்ட் வேல்யூ மியூ கிரேட்டர் தென் 0 வந்துடும். சரி, ஹெச்எஃப் வராது. அண்ட் NH3க்கும் நமக்கு என்ன ஆகும், NH இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், நைட்ரஜன் இந்த பக்கம் இழுக்கும். ஸோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ என்னது மியூ நாட் ஈக்குவல் டு 0. ரைட். இதோட ஷேப் நீங்கள் வரையணும். நான் இங்கே வந்து இதோட ஷேப் எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக எப்படி இருக்கும், நமக்கு டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும் பிரமிடலில். ரைட். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து நைட்ரஜன் ட்ரைஃப்ளூரைடு, அது கூட நமக்கு வராது. சியும் வராது. அப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள், போரான் ட்ரைஃப்ளூரைடு. ஸோ இதோடைய ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஒரு ட்ரையாங்கனல் பிளேனாரில் இது என்ன பண்ணும், ஃப்ளூரின் இந்த சைடு எலக்ட்ரான் இருக்கும், இந்த சைடில் இருக்கும். ஸோ இந்த மூணையும் கவுண்ட் பண்ணும்போது இந்த நெட் மொமெண்ட் வில் கிவ் 0 120 டிகிரியில். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் டைஃப்ளூரைடு. ஸோ BeF2, இங்கே F, இங்கே F. ஏன்னா டைபோமோன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அப்போ இது எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு இதோட வேல்யூ நான் சும்மா +5 வச்சேன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும், -5. மேக்னெட்டியூட் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கும் மியூ ஈக்குவல் என்ன வந்துடும், நமக்கு 0. அடுத்து பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு, C டபுள் பாண்டோ, இங்கே டபுள் பாண்டோ, இதோட ஸ்ட்ரக்சரும் லீனியர். அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆயிரும், மியூ ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த சைடு எவ்வளோ எடுக்குதோ அதே சைடு ஆப்போசிட்டில் நமக்கு எடுக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆயிரும், மியூ ஈக்குவல் டு 0. அடுத்து 1,4-டைக்ளோரோபென்சின். இப்போ 1,4-டைக்ளோரோபென்சின் நம்ம வரைய போகிறோம். 1,4-டைக்ளோரோபென்சின் எப்படி வரையலாம், பென்சினில் பேரா பொசிஷனில் டைக்ளோரோ, இங்கேயும் Cl, இங்கேயும் Cl. ஸோ இது இந்த பக்கம் இருக்கும், இது என்ன பண்ணும், நமக்கு இந்த பக்கம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆகும், நமக்கு மியூ ஈக்குவல் டு 0. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன்னா ஆப்ஷன் டியில் சொல்லியிருக்க எல்லாத்துக்குமே எப்படி வருது, நமக்கு மியூ ஈக்குவல் டு 0 வருது. ஸோ டைப்போ மொமெண்ட் என்ன ஆகும், அதோடைய ஷேப் தெரிஞ்சால் தான் டைப்போ மொமெண்ட் சொல்ல முடியும். ஷேப் நம்ம தப்பாக இருந்தோம்னா டைப்போ மொமெண்ட் நமக்கு என்ன ஆயிரும், தப்பாயிரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. அண்ட் இங்கேயும் நமக்கு மாலிகுல் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டைபோல் மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு BF3 நம்ம போன எக்ஸாம்பிளே பார்த்துருக்கோம். BF3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ட்ரையாகனல் பிளேனார் ஜாமெட்ரி விச் ஹாஸ் அ மியூ வேல்யூ ஈக்குவல் டு 0. இது நமக்கு தெரியும்.
ரைட். NH3 NF3 இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மியூ வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நைட்ரஜன் மேலே இங்கே லோன் பேர் இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன். ஸோ இந்த நைட்ரஜன் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். அதே மாதிரி இங்கே லோன் பேர் இருக்கிறதுனால இதுவும் என்ன பண்ணும், எலக்ட்ரான் இந்த பக்கம் இழுக்கும். ஸோ எல்லாமே ஒரே சைடில் வரும் வெக்டாரை பொறுத்த வரைக்கும். அப்போ இதுக்கு மியூ வேல்யூ வரும். இப்போ இதே மாதிரி NF அண்ட் F ட்ரைஃப்ளூரோ கொடுத்துருக்காங்க. F கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ஃப்ளூரின் ஆப்போசிட்டில் இழுக்கும். ரைட். ஸோ இது மேலே இழுக்கும். அப்போ என்ன ஆயிரும், நமக்கு நெட் டைப்போ மொமெண்ட் குறைஞ்சிரும். அப்போ NH3 விட NFக்கு டைப்போ மொமெண்ட் கம்மியாக இருக்கும். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு மியூ ஈக்குவல் டு 0 யாருக்கு வருது, நமக்கு BF3. BF3 ஃபஸ்ட் இருக்க மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான், B அண்ட் C இருக்குது. அடுத்து பாருங்கள், நீங்கள் NF3யா NH3யான்றதை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா H2O ரெண்டுலையுமே அப்படி தான் இருக்குது, லாஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால நான் அதை ஒர்க் அவுட்டும் பண்ணல. ரைட்டா? அப்போ NF3 NH3 ஏன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனை இந்த NF3யும் NH3 வச்சு தான் உனக்கு கொஷினே. இது கரெக்டாக தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். 3 தான் செக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த NF3ல அண்ட் NH3 யாருக்கு டைப்போ மொமெண்ட் அதிகமாக இருக்கும், NH3க்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 6th கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா NF3ல நமக்கு என்ன ஆயிரும், மேக்னெட்டியூட் ஆப்போசிட்டில் போகுது. ரைட். ஸோ எலக்ட்ரானுக்கு நமக்கு மேலே போகுது, இதுக்கு என்ன ஆயிருது, கீழே இருக்குது. ஸோ வேல்யூ கம்மியாக தான் வரும். ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். வாட்டரை பற்றி கவலையே பட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பீசிஸ் ஹேவிங் பாண்ட் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி கேட்குறாங்க. ஸோ 120 டிகிரி நமக்கு எதில் வரும் அப்படின்னா ட்ரையாகனல் பிளேனார். அப்போ இந்த காம்பவுண்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ClF3 இது எப்படி கண்டுபிடிக்கிறது, N ஃபார்ம்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா N ஈக்குவல் டு இங்கே ஒரு தடவை எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தெரியாது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான், சாரி இப்போ எலக்ட்ரான்ஸ்னு போட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் சென்ட்ரல் ஆட்டம் plus number of substituent divided by 2. ஸோ இந்த n வந்து தான் தெரியும். இப்போ ஒவ்வொன்றுக்கு n கண்டுபிடிப்போமா, ஏக்கு பாருங்கள் Cl தான், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, 7 + 3 நேரம் நமக்கு 10 ஆயிரும். ஸோ 10/2 நமக்கு என்ன வரும், 5. ஸோ 5 ஆர்பிட்டால் வரக்கூடிய ஹைப்ரிடேஷன் என்ன வரும், sp3d வரும். ரைட்டா? ஸோ sp3d வந்துடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா B போடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். NCl என்னுக்கு வந்து 5 + 3 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இதுக்கு sp3. அப்போ கண்டிப்பாக இதுக்கு 120 வராது. அண்ட் C பாருங்கள், BCl3. Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 + 3 டிவைடட் பை 2. அப்போ n வேல்யூ என்ன வரும், 6/2 தட் இஸ் ஈக்குவல் டு sp2 வரும். ரைட். அதே மாதிரி Dக்கு பாருங்கள், பாஸ்பரஸுக்கு சென்டர் ஆட்டம் பாஸ்பரஸ் தான், அதோடைய எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 5 + 3 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4, அகைன் sp3. ரைட். ஸோ sp2 உடைய ஷேப் என்னது நமக்கு தெரியும், ட்ரையாகனல் பிளேனார் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ட்ரையாகனல் பிளேனார் நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு Cl, இன்னொரு Cl, இன்னொரு Cl. ஸோ இதுக்கு பாண்ட் ஆங்கிள் நமக்கு என்ன கிரியேட் ஆகும், 120 டிகிரி கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் C தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். ஸோ ஈஸியாக இந்த n வேல்யூ வச்சு நம்ம பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த மாலிகுல் ஆஃப் CH4, NH3 அண்ட் H2O. கவனிங்கப்பா, CH4, NH3, H2O. ரைட். ஸோ CH4ல் n வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ n ஈக்குவல் டு இதுக்கும் 4 தான் வரும், அதாவது 4 + 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4. அதே மாதிரி இங்கே என்ன வரும், நமக்கு 5 + 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது 6 + 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4. எல்லாத்துக்குமே 4 தான். அப்போ எல்லாமே என்ன ஹைப்ரிடைசேஷன் தான், sp3 எல்லாமே டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான், பட் ஷேப் மாறும். லோன் பேர் லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்துருக்கு இல்லையா, n மைனஸ் சப்ஸ்டியூவன்ட். அப்போ 4 - 4 இங்கே என்ன ஆயிரும், 0. இங்கே என்னோட வேல்யூ 4, சப்ஸ்டியூவன்ட் 3. அப்போ 4 - 3 என்ன ஆயிரும், நமக்கு 1. ஸோ இங்கே என்ன ஆயிரும், 4 - 2 2. அப்போ இதுதான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் வந்து பாண்ட் ஆங்கிள் வச்சு கேட்டிருக்காங்கப்பா. அப்போ இதோடைய ஷேப் நம்ம வரைஞ்சோன்னா நமக்கு எப்படி இருக்கும், இப்போ CH4 வரையும்போது இங்கே என்ன இருக்கும், நமக்கு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், மேலே என்ன இருக்கும், நமக்கு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதை நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா இட் வில் கிவ் அ டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. ரைட்டா? அண்ட் நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் இங்கே H இருக்கும், இங்கே H இருக்கும், இங்கே H இருக்கும். ஸோ இங்கே மேலே என்ன இருக்கும், நமக்கு லோன் பேர் இருக்கும். அண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே H இருக்கும், இங்கே ஹைட்ரஜன். ரைட். மேலே நமக்கு என்ன வரும், 2 லோன் பேர் வரும். ஸோ இப்போ இதோட ஆங்கிள் 109.5 டிகிரி இருக்கும். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா லோன் பேர் ரிப்பல் பண்ணும் இல்லையா, அப்போ என்ன ஆகும், இது இன்வேர்டாக வர ஆரம்பிக்கும். அப்போ ஆங்கிள் கொஞ்சம் குறைஞ்ச என்ன ஆயிருந்தா வில் கெட் 107. இங்கே 2 லோன் பேர் ரிப்பல் பண்ணுறதுனால வில் கெட் ஆங்கிள் 104.
ரைட்டா? ஸோ அப்போ லோன் பேர் அதிகமாகும்போது ஆங்கிள் நமக்கு இது குறைஞ்சிருது. அவ்வளோதான்ப்பா இதுக்கான ஆன்சர் இப்போ இதிலேயே இருக்கும். ஃபுல்லாவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ என்ன இருக்கு பாருங்க. The HOH bond angle in H2O is smaller than HNH bond angle in NH3. கரெக்ட் தான். எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஏ கரெக்ட். ஏன்னா இதில் 107 ரைட்டா? ஸோ இதில் என்ன வந்துருக்கு நமக்கு 107, இதில் 104. நீங்கள் வேல்யூ எழுதணும்னு அவசியம் இல்லைப்பா. கம்மியாக இருக்கும் தெரிஞ்சா போதும். ஏன்னா இங்கே 2 லோன் பேர் இருக்கும்போது இங்கே 1 லோன் பேர். அப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆங்கிள் குறைஞ்சிரும் லோன் பேர் அதிகமாகிறதுனால. அடுத்து பாருங்க இந்த HCH bond angle in CH4 is larger than HNH bond. கரெக்ட் தான். இங்கே எப்படி இருக்கும் நமக்கு லார்ஜர் வேல்யூவாக இருக்கும். செகண்ட் ஒன் கரெக்ட். தேர்ட் ஒன் பாருங்க. The HCH bond angle in CH4 அடுத்த மாதிரி NH bond angle in NH3 and OH bond angle in H2O are all greater than 90 degree. கரெக்ட் தான். எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் greater than 90 degree தான் வரும். பெர்பெண்டிகுலராக நமக்கு வராது. ஏன்னா ஜாமெட்ரியில் எந்த பாண்டுமே என்ன இருக்காது பெர்பெண்டிகுலராக இருக்காது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு. நம்ம படிக்காமலே சொல்லலாம். 3 ஆப்ஷன் நமக்கு என்ன ஆயிருது கரெக்ட் அப்படி இருந்தது. டி பாருங்க. in HOH bond angle in H2O is larger than the CHC bond angle. அதாவது இதை விட CH4 விட H2O லார்ஜராக இருக்குன்றாங்க. தப்பு. ஏன்னா இதில் நமக்கு என்ன இருக்கும் 109 இருக்கும். பட் இங்கே நமக்கு என்ன இருக்கும் 104 தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த லோன் பேர். ரைட்? ஸோ அப்போ டி தான் நமக்கு இங்கே ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுலர்ஸ் மேக்ஸிமம் டைபோல் மொமெண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பாருங்க. மேக்ஸிமம் டைபோல் மொமெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O இல்லையா? ஸோ இதுதான் ஏ. இதுக்கு மியூ வேல்யூ என்ன வந்துடும் 0 வந்துடும். அண்ட் CH4 எடுக்கிறோம். ஸோ CH4 எல்லாமே இங்கே நமக்கு எப்படி இருக்கும் சேம் ஆட்டம். அப்போ இதோடைய மொமெண்ட்டும் நமக்கு என்ன ஆயிரும் நெட் மொமெண்ட்டும் 0. அண்ட் NH3 கேட்டிருக்காங்க. ஸோ NH. ஸோ இங்கே லோன் பேர் இருக்கும். ஸோ நைட்ரஜன் நீங்கள் வித்ட்ரா பண்ணும். அண்ட் லோன் பேரும் என்ன பண்ணும் அது பக்கம் இருக்கும். எல்லாமே சேம் சைடு வெக்டாரில். அப்போ அதுக்கு ஒரு மியூ வேல்யூ வரும். மியூ கிரேட்டர் தென் 0. அதே மாதிரி NF3 போடும்போது போன எக்ஸாம்பிள் பார்த்தது தான். NF3 போடும்போது நமக்கு என்ன ஆகும் ஆப்போசிட்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும் எலக்ட்ரான். ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோடைய மேக்னிடியூட் இந்த சைடு இருக்கும் டைரக்ஷன் வைஸு. ஸோ இதுக்கு என்ன வரும் நமக்கு இந்த சைடு வர ஆரம்பிக்கும். அப்போ வேல்யூ குறைஞ்சிரும். இதை விட NH3யை விட NF3க்கு வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ 9th ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி என்னது NH3 தான் நமக்கு ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் பாண்ட் லென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ பாண்ட் லென்த்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பாருங்கள் CH, அடுத்து CO, அடுத்து CC கேட்டிருக்காங்க. அடுத்து C டபுள் பாண்ட் C கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே இங்கே கார்பன் இஸ் காமன். ரைட்டா? அப்போ பாருங்கள் ஹைட்ரஜன் இப்போ ஸ்மாலர் த ஆட்டம் பாண்ட் ஆங்கிளும் சின்னதாக இருக்கும். அப்போ CH பாண்ட் ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CO, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும் இந்த ரெண்டில் ஒன்று வரும். அப்போ இருக்கலையே ஸ்மாலஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்கும் CH இருக்கும். CH ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள் ஏல இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது டியில் இருக்குது. இங்கே ரெண்டில் தான் நமக்கு என்ன இருக்குது ஆன்சர் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள் C அதுக்கு அடுத்த ஆள் யார் வரணும் நமக்கு CH. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ஆட்டம்லேயே வந்து ஸ்மாலஸ்ட் ஹெச்ப்பா. செகண்டாக பார்க்கும்போது கார்பன் ஆக்சிஜன் யார் சின்னது ஆக்சிஜன் தான் சின்னது. ஏன்னா லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். அப்போ என்ன நமக்கு CO வரும். அப்போ இந்த 10th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அடுத்தது நமக்கு CO. அடுத்து பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் C. இதில் எது சின்னதாக இருக்கும் C டபுள் பாண்ட் C தான் நமக்கு சின்னதாக இருக்கும். ரைட்? ஸோ அப்போ இந்த ஆர்டர் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் C டபுள் பாண்ட் C அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட்டு. ரைட்? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். அப்போ என்ன ஆயிரும் CH அதுக்கப்புறம் என்ன வந்துடும் நமக்கு C டபுள் பாண்ட் C உள்ளே வந்துடும். ரைட்டா? ஏன்னா இதோடைய லென்த்து CO லென்த்தை விட கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆயிடுவாங்க CC. ரைட்டாப்பா? புரியுதா? அப்போ என்ன பார்க்கணும் சைஸ் ஆஃப் த ஆட்டம் பார்க்கணும். சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீசஸ். காமனாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்துட்டு சைஸ் ஆஃப் த ஆட்டம் பார்க்கும்போது சைஸ் ஆஃப் த ஆட்டம் பெருசாக இருந்தால் பாண்ட் லென்த்தும் நமக்கு அதிகமாயிரும். அவ்வளோதான். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் which are the following structure is the most preferred and hence of lowest energy for SO3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. SO3க்கு லோயஸ்ட் எனர்ஜியில் எந்த ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே தெரியும். கொஸ்டின் நம்பர் 11க்கு நமக்கு டி தான் வரும். ரைட்? ஏன் நமக்கு இந்த இடத்துல டி வருது அப்படின்னா இதில் தான் நமக்கு என்ன இருக்குது மேக்ஸிமம் பாண்டிங் இருக்குது. அதே மாதிரி P/, D/, இன்ட்ராக்ஷனும் இருக்குது. அதாவது இதில் சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 எலக்ட்ரான் வருது அதை சுற்றி இல்லையா? எத்தனை வரணும் 8 தான் வரணும். அப்போ அதில் 8 எலக்ட்ரான் கோவேலன்ட். மிச்சம் 4 எலக்ட்ரான் எப்படி இருக்கும் டி ஆர்பிட்டாலில் போய் இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போ P ஆர்பிட்டாலும் இன்ட்ராக்ட் பண்ணும், டி ஆர்பிட்டாலும் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதில் தான் நமக்கு என்ன ஆகும் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ரைட்? லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் பாண்ட் ஆங்கிள்ஸ் இந்த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பாண்ட் ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கவனிங்க. ஃபஸ்ட்டு NO2- அப்படின்றதுக்கு பாருங்கள். ரைட்டா? ஸோ
ஸோ நான் NO2 மைனஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நைட்ரஜனுக்கு வந்து N வேல்யூ கண்டுபிடிங்க. நைட்ரஜனுக்கு 5 + 1 டிவைடட் பை 2 ரைட்டா? என்ன நமக்கு 6/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன். அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன் நமக்கு வந்துருச்சு ரைட்டா? எது இந்த NO2 மைனஸ். அப்போ NO2 மைனஸ் நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் N அண்ட் இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு O, இங்கே ஒரு O இருக்கும் ரைட்டா? ஸோ இதில் ஒரு O டபுள் பாண்டாக இருக்கும். இது வந்து லோன் பேர்ப்பா ரைட்டா? இது மைனஸாக இருக்கும். புரியுதா? ரைட். ஸோ இது இதோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் ஒரு லோன் பேர் இருக்குது ரைட்? இப்போ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது வெறும் NO2. இப்போ வெறும் NO2 அதே மாதிரி NO2 ப்ளஸ் இருக்குது. ஸோ NO2 ப்ளஸ் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் ரைட்டா? அப்போ பாண்ட் ஆங்கிள் வைஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா NO2வில் தான் அதிகமான பாண்ட் ஆங்கிள் வரும். ஸோ பெண்டு தான் எல்லாமே நான் இங்கே வரைகிறேன் பாருங்கள். ஸோ N இங்கே நேரம் நமக்கு இங்கே O, இங்கே நேரம் நமக்கு டபுள் பாண்ட் O ரைட்? அண்ட் இது மேலே நமக்கு என்ன வந்துடும்? மைனஸ் வரும் ரைட்? ஸோ இது எனக்கு நம்ம கோஆர்டினேட் பாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி O இங்கே N இங்கே நமக்கு டபுள் பாண்ட் O, அகெயின் O டபுள் பாண்ட் O N அகெயின் O இப்படி இருக்கும் ப்ளஸ் ரைட்டா? 3 ஸ்ட்ரக்சர் வந்துட்டேன். இப்போ இதுக்கு நமக்கு என்ன வந்துருச்சு? sp2 வந்துருச்சு ரைட்டா? அண்ட் இதுக்கு NO2 ப்ளஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்? 5 - 1 டிவைடட் பை 2 வரும் இல்லையா? ஏன்னா ப்ளஸ் இருக்கு -1. அப்போ என்ன ஆயிரும்? 4/2. அப்போ sp அப்படின்னு வரும். sp என்னது நமக்கு தெரியும்? லீனியர். ஸோ இது எப்படி இருக்கும்? நமக்கு லீனியராக இருக்கும். லீனியராக இருந்தால் ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ இருக்கல ஹையஸ்ட் ஆங்கிள் யாருக்கு வரும்? NO2 ப்ளஸுக்கு தான். ஸோ அப்போ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஈஸியாக டிக் போட்டு போயிடலாம். சரி சார், இப்போ இந்த NO2 மைனஸுக்கும் NO2க்கும் எப்படி சார் நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே நமக்கு என்னது? பெண்ட் தான். ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு எலக்ட்ரானே இல்லை நைட்ரஜன் மேலே ரைட்டா? சாரி 2 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மேலே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸாக இருக்கும் ரைட்? அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு எலக்ட்ரானால் ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும், பாண்ட் ஆங்கிள் அதிகமாகிடும். இங்கே 2 எலக்ட்ரானால் ரிப்பல்ஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கனால பாண்ட் ஆங்கிள் குறைஞ்சிரும். அப்போ லீஸ்ட்டாக NO2 மைனஸுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் NO2, அதுக்கப்புறம் NO2 ப்ளஸ். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ரைட்? ஸோ இதில் என்ன நமக்கு லோன் பேர், அதாவது லோன் பேர் ரிப்பல்ஷனும் ஷேப்பும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் CO பாண்ட் ஆங்கிள் அமாங் த CO, CO3 2- அண்ட் CO2. இதில் வந்து பாண்ட் லென்த்து கேட்டிருக்காங்கப்பா சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? இதோடைய ஷேப் நமக்கு தெரியணும். அப்போ CO நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? C ட்ரிபிள் பாண்ட் Oன்னு இருக்கும் ரைட்? CO3 2- எடுத்துக்கிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? C டபுள் பாண்ட் O, அடுத்து சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O இருக்கும். ஸோ அது என்னது? 2- நமக்கு இருக்கும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? CO2. அப்போ C டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O. பாண்ட் லென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அப்போ ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? அதாவது பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸாக பாண்ட் லென்த்து குறையும். அப்போ லீஸ்ட்டாக இதுதான் இருக்கும். அப்போ பாண்ட் ஆர்டர் கம்மியாக யார் இருப்பாங்க? CO. அப்போ CO கம்மியாக இருக்க மாதிரி 2 ஆப்ஷன் தான், A அண்டு C இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு டபுள் பாண்ட் இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 மொத்தம் 4 பாண்டு 3 இது ஷேர் பண்ணிக்குது. 4/3 அப்படின்னு போட்டுக்குவோம் இல்லையா? 1 2 3 4. அப்போ இதில் பாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? 4/3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4/3 போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக 2 வராது. இட் வில் கம்ஸ் இன் அ ஃப்ராக்ஷன் 1 பாயிண்டில் வரும். அப்போ இதுக்கு தான் பாண்ட் ஆர்டர் கம்மி. அப்போ பாண்ட் லென்த் இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு CO, அடுத்து CO2, அடுத்து CO3 2-. அப்போ இந்த ஆர்டர் எதில் வருதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் வருது ரைட்டா? ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the electronegativity difference between N and F is greater than that between N and H. Yet dipole moment of NH3 is larger அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது Nக்கும் Fக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இதை விட இது வந்து எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் வந்து NH விட நமக்கு எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது ரைட்டா? ஸோ NH இது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு. இருந்தாலும் இதுக்கு தான் டைப்போ மொமெண்ட் அதிகமாக இருக்குது. மியூ வேல்யூ வந்து எப்படி இருக்குது? லார்ஜராக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி 2 கொஸ்டினில் வரைஞ்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில். என்ன காரணம்? ஏன்னா NH3யோடைய அட்டாமிக் டைப்போல் எப்படி இருக்குன்னா, பாண்ட் டைப்போல் ஆர் சேம் டைரக்ஷன். ஸோ NH3ல இருக்கக்கூடிய அட்டாமிக் டைப்போல், அதாவது N மேலே இருக்கு இல்லையா ஒரு எலக்ட்ரான், இது அட்டாமிக் டைப்போல். இதுவும்
ஹெச்சில் இருக்கக்கூடிய பாண்ட் டைப்போல் எப்படி இருக்கும் நமக்கு சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் NF3 பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மேலே இருக்கும். என்ன நமக்கு மூணுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். ஸோ இதுதான் ரீசன். ஆப்ஷன் சி இஸ் அ ஆன்சர். ரைட். இதில் 3வது தடவை இந்த சேம் கண்டென்ட் NH3 அண்ட் NF3 எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ப்பா. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், த கரெக்ட் ஆர்டர் இன் விச் த OO பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ் இந்த ஃபாலோயிங் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், O2 இது வரைஞ்சோன்னா O டபுள் பாண்ட் O. ஸோ அப்போ இங்கே பாண்ட் ஆர்டர் 2. H2O2 எழுதணும் அப்படின்னா HOOH இதோட ஷேப் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாண்ட் ஆர்டர் 1. O3 எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், O டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ இங்கே பாண்ட் ஆர்டர் நமக்கு என்ன வரும், 3 ஆட்டம் இருக்குது. ஸோ இது மேலே ப்ளஸ்ஸு, இது மேலே நமக்கு மைனஸ் வரும். ரைட்டா? இப்போ பாண்ட் ஆர்டர் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் O3 உடைய பாண்ட் ஆர்டர் என்ன வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, O3க்கு அகெயின் ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ டபுள் பாண்ட் கேரக்டரும் இதில் வந்துடும். இதுவும் கிட்டத்தட்ட 1ன்னு வரும். பட் டபுள் பாண்ட் கேரக்டர் இங்கே இருக்கும். இப்போ பாண்ட் லென்த்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பாண்ட் ஆர்டர் நம்ம எழுதியிருக்கோம். பாண்ட் லென்த்து இருக்கிறதுலே யாருக்கு வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே அதிகமாக யாருக்கு இருக்குன்னா H2O2க்கு. ஏன்னா அதில் நமக்கு O சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ H2O2க்கு அதிகமாக இருக்கும். ரைட்டா? H2O2 அதிகமாக இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அண்டு இங்கே 2 + 1, அதாவது 2 + 1. அப்போ இங்கே பார்க்கும்போது வெறும் டபுள் பாண்ட் மட்டும் தான். இங்கே இருக்குது டபுள் பாண்டும் இருக்குது, சிங்கிள் பாண்டும் இருக்குது. அதுவும் ரெசனன்ஸில் இருக்குது. அப்போ இது பாண்ட் நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா, இந்த டபுள் பாண்டை 1.5 1.5ன்னு பிரிச்சுக்குவோம். ரைட்டா? ஸோ அப்போ இதோடைய பாண்ட் லென்த் என்ன நமக்கு அதிகமாக இருக்கும். இதை விட O2வை விட O3ல பாண்ட் லென்த் அதிகம். ரைட்டா? ஸோ அப்போ ரொம்ப லீஸ்ட்டாக யாருக்கு இருக்கும், O2க்கு நமக்கு இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்ட் ஆர்டர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது பழகிக்கோங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் கோவேலண்ட் கேரக்டர் இஸ் ரெப்ரசன்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இங்கேயும் பாருங்கள், LiCl NaCl அண்டு BeCl2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படிக்கலாம், Li2+, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Li ப்ளஸ்ஸு Na+ அண்டு பெரிலியம் 2+ அப்படின்னு இருக்கலாம். ஸோ La+, அடுத்து Na+, அடுத்து பெரிலியம் 2+. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும், கோவேலண்ட் கேரக்டர் நமக்கு அதிகமாயிரும். அப்போ இன்க்ரீசிங் கோவேலண்ட் கேரக்டரில் யார் கோவேலண்ட் அதிகமாக இருக்கும், பெரிலியம் குளோரைடுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பெரிலியம் குளோரைடு அதிகமாக இருக்க மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, ஏவும் இருக்குது சியும் இருக்குது. அடுத்து பாருங்கள், ரெண்டும் சேம் சார்ஜ் தான். ஆனால் கேட்டையான் சைஸ் சின்னதாக இருந்தால் கோவேலண்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். இல்லையா? சைஸ் சின்னது லித்தியம். அப்போ சோடியத்தில் லித்தியம் கம்பேர் பண்ணும்போது லித்தியத்துக்கு எப்படி இருக்கும், நமக்கு கோவேலண்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப அதிகமாக பெரிலியம், அதுக்கப்புறம் லித்தியம், லீஸ்ட்டாக யார் இருப்பா, சோடியம். ஸோ அப்போ சோடியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோடியம், அடுத்து லித்தியம், அடுத்து பெரிலியம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஃபஜான் சுருளுடைய அப்ளிகேஷன் தான்ப்பா. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் வுட் ஹேவ் பெர்மனன்ட் டைப்போ மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் டைப்போ மொமெண்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Si4 0, ஏன்னா இது என்ன இருக்கும், நமக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் சிமெட்ரிக்கல். ஸோ இதுக்கு மேபி ஈக்குவல் 0. அடுத்து SF4 போட்டோம் அப்படின்னா 6 + 4 10 இல்லையா, 5. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், SF4 பார்த்தீங்கன்னா S இட்ஸ் சீசா ஷேப்பு. நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், F. ஸோ இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும். ரைட்டா? அண்ட் இதில் நமக்கு டைப்போ மொமெண்ட் வரும் இல்லையா? ஸோ டைப்போ மொமெண்ட் இங்கே என்ன ஆகும், நமக்கு போயிட்டு இருக்கும்போது டைப்போ மொமெண்ட் கிரியேட் ஆகும். XeF4 பாருங்கள், XeF4 பொறுத்த வரைக்கும் 8 12. ஸோ அப்போ என்ன ஆகுனா, நமக்கு இது ஒரு ஸ்கொயர் பிளேனாக இருக்கும்போது என்ன ஆகும், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும் டைப்போ மொமெண்ட்டு. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆயிரும், μ தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும், சிமெட்ரியாக இருக்கிறதுனால. BF3 அகெயின் BF, அதே மாதிரி என்ன இருக்கும், இங்கேயும் F இங்கேயும் F. ஸோ இதுவும் என்ன பண்ணிக்கும், 1 கேன்சல் பண்ணிக்கும், மியூவோட வேல்யூ 0. அப்போ ஆன்சர் யார் அப்படின்னா பி தான். SF4 மட்டும் தான் என்ன வரும், நமக்கு மியூ வேல்யூ வரும். மற்றதுக்கெல்லாம் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால ஷேப் என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும். பர்மனன்ட் டைப்போ மொமெண்ட் SF4க்கு தான் இருக்கும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், H2O is dipolar whereas beryllium F2 is not, it is because அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ H2O is dipolar ஏன் அப்படின்னா, H2O ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா OHHன்னு இருக்கும். ஸோ பென் ஷேப், இங்கே 2 லோன் பேர் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு இட் வில் கிரியேட் அ நெட் டைப்போல் மொமெண்ட். ஆனால் BF2 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர்.
ஏன்னா அதில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஒன்னோடைய கேன்சல் பண்ணிட்டு டைப்போ மொமெண்ட் என்ன ஆயிரும் 0 அப்படின்னு வரும். அப்போ கொஸ்டின் பாருங்கள், 18வது கொஸ்டின். The electronegity of fluorine is greater than that of oxygen. அது கரெக்ட் தான். H2 கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அடுத்து H2O involves hydrogen bonding whereas beryllium fluoride is a discrete molecule கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ரைட்டா? ஸோ இதில் H2O involves hydrogen bonding கரெக்டு தான். beryllium fluoride வந்து சிங்கிள் மாலிகுல் தான், அதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் இது எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. H2O is linear and BF2 is angularன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஆனால் BF2 தான் நமக்கு என்ன வரும், லீனியராக வரும். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், டி தான் கரெக்ட். ஏன்னா H2O is angular. அப்போனா நமக்கு இந்த இடத்துல நெட் டைப் அமௌண்ட் வரும். இது லீனியராக இருக்கிறதுனால டைப் அமௌண்ட் நம்ம கேன்சல் ஆயிரும் 0 அப்படின்னு வரும். ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் டஸ் நாட் பொசஸ் அ பர்மனன்ட் டைப் மொமெண்ட்? எதில் பர்மனன்ட் டைப் மொமெண்ட் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19க்கு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நான் ஏ அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா CS2 ஷேப் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் S. ஸோ இதுக்கு மியூ வேல்யூ என்ன வந்துடும், 0 வந்துடும். ஸோ இதில் தான் பர்மனன்ட் டைப் மொமெண்ட் இல்லை. ரைட். ஸோ ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா என் வேல்யூ வச்சு ஹைபிரிடேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால நான் டக்குன்னு எழுதிட்டேன். இப்போ SO3 கண்டுபிடிப்போமா? SO3க்கு சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா என் வேல்யூ 6. ஸோ 6/2 நமக்கு என்ன ஆயிரும், இட் வில் கிவ் த வேல்யூ ஆஃப் 3. அப்போ சல்ஃபர் ட்ரைஆக்சைடு எப்படி இருக்கும், S டபுள் பாண்ட் O அண்ட் டபுள் பாண்ட் O ஒரு ட்ரையாங்குலர் பிளேனராக இருக்கும். இதோடைய மியூ வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எஸ்ஸுக்கு வந்து 6. இதோட மியூ வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், இட் வில் கிவ் அ 0 வேல்யூ. ரைட்டா? அது H2S பாருங்கள். H2S பொறுத்த வரைக்கும் S இங்கே இருக்கும், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, லைக் வாட்டர். ஸோ இட் வில் கிரியேட் அ டைப்போல் மொமெண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பனில் லோன் பேர் எலக்ட்ரான் கிடையாது. ஆனால் சல்ஃபரில் தெர் வில் பி என்னது ப்ரெசன்ஸ் ஆஃப் அ லோன் பேர் எலக்ட்ரான். ஏன் அப்படின்னா அதோட ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா 6/2 அப்படின்னு வரும். கரெக்டாக தான் வருது. சரி வெயிட் பண்ணுங்கள். SO2 போகலாம். SO2 போகும்போது நமக்கு என்ன ஆயிருன்னா இதோடைய ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா S டபுள் பாண்ட் O இங்கே நமக்கு லோன் பேர் இருக்கும், ஒரு ட்ரையாங்குலர் பிளேனார். அப்போ இங்கேயும் நமக்கு மியூ வேல்யூ வரும். அப்போ எதில் நமக்கு பர்மனன்ட் டைப் மொமெண்ட் இருக்காது அப்படின்னா ஆப்ஷன் ஏ CS2 தான். ஆனால் அந்த ஆப்ஷன் பி நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? பட் ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அண்ட் ஏன்னா இதில் நமக்கு பெண்ட் இருக்கிறதுனால இதில் பர்மனன்ட் டைப் மொமெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா சப்போஸ் இதில் சின்ன சேஞ்சு, நான் இதில் ஏதாச்சும் ஒரு ரியேஜன் போட்டு இதை மைனஸாக மாற்றிட்டுனா உடனே என்ன ஆயிரும், டைப் மொமெண்ட் கிரியேட் ஆயிரும். ஏன்னா இது ட்ரையாங்கிளாக இருக்காங்க. பட் லீனியரில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால் டைப் மொமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. லீனியராக வரும்போது ஆப்போசிட், பர்ஃபெக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கும். பட் இங்கே என்ன இருக்கும், நமக்கு 120 டிகிரி ஆங்கிள் இருக்கிறதுனால ஏன்னா பர்மனண்ட்டாக இருக்காது. மேபி வி கேன் சேஞ்ச். ஆனால் இதே CS2 நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் லீனியர். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the table shown below gives the dissociation energy for single covalent bond of carbon atoms with element of ABCD கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாத்துலேயும் கார்பன் காமன் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே கார்பன் காமன். ஸோ ABCD which element has smallest atom அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போ நமக்கு என்ன தெரியும், பாண்ட் லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். சரியாப்பா? இப்போ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுக்கு பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே யாருக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகம் அப்படின்னு பாருங்கள். 485 எதுக்கு வந்திருக்கு பாருங்கள், நமக்கு டிக்கு, அதாவது டி அப்படின்ற எலமெண்ட்டோட நமக்கு என்ன இருக்குது 485 வந்திருக்கு. இதுக்கு டிசோசியேஷன் அதிகம். அப்போ இந்த பாண்ட் நமக்கு எப்படி இருக்கும், ஷார்ட்டராக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த பாண்ட் எப்படி இருக்கும், நமக்கு ஷார்ட்டராக இருக்கும். அப்போ பாண்ட் நமக்கு ஷார்ட்டராக இருந்துச்சுன்னா ஆட்டமும் எப்படி இருக்கும், ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்மாலர் த ஆட்டம் ஷார்ட்டர் த பாண்டு. அப்போ பாண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால பாண்ட் லென்த் இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பாண்ட் லென்த் கம்மியாக இருந்தால் ஆட்டமும் ஸ்மால் சைஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் இஸ் இன் பிட்வீன். எந்த காம்பவுண்டுக்கு நடுவில் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே சீசியம் ஃப்ளூரைடு அண்ட் NaCl கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ சீசியம் ஃப்ளூரைடில் CS+ இருக்குது, இங்கே Na+ இருக்குது. ஸோ Na+ல் நமக்கு என்ன ஆகும்னா கோவாலன்ட் கேரக்டர் நமக்கு அதிகமாகிட்டே போகும். ரைட்டா? ஸோ இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டுன்றது இன் டர்ம்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அயானிக் பாண்டில் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ரெண்டில் அயானிக் கேரக்டர் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ CSF அண்ட் NaCl கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ Na இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே Cl மைனஸ், இங்கே F மைனஸ். ஸோ Cl அண்ட் F நம்ம விட்டுறலாம், ஏன்னா இது ரெண்டுமே ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறம் இருக்குது. பட் இதிலே நம்ம வந்து லித்தியம் சோடியம் எழுதணும்னா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம். ஸோ இது செகண்டு தேர்டு
பீரியட்ல இருக்கு. இதுனா இது நமக்கு 4, 5, 6த் பீரியட்ல வருது. ஸோ அப்ப அதோட சைஸ் ரொம்பவுமே லார்ஜரா இருக்கும். அப்ப இதுல நமக்கு என்ன இருக்கும்? கோவேலன்ட் கேரக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பில்ட் ஆகும். ஏன்னா இதுவும் லார்ஜரா இருக்கு. இந்த அயானும் ஸ்மாலரா இருக்கு. ஆனியான் ஸ்மாலரா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அயானிக் கேரக்டர் அதிகமா இருக்கும். ஆனியானிக் லார்ஜரா போகும்போது கோவேலன்ட் கேரக்டர் அதிகமாகும். ரைட்? ஸோ அப்ப இதுல ஆப்ட்டா என்ன இருக்கு? நமக்கு பியூர்லி அயானிக் வரதுக்கூடிய எல்லா கேரக்டரும் என்ன இருக்கு? இந்த சிஎஸ்எஃப்ல இருக்கு. அப்ப இந்த பாண்ட் தான் நமக்கு என்ன இருக்கும்? மோர் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப 21க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ தான் நமக்கு ஆன்சர். ரைட்? ஸோ அகைன் இதுவும் எத பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, ஃபஜான்ஸ் ரூல். ஃபஜான்ஸ் ரூல நல்லா தரோவா வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் பாண்ட் வில் மோஸ்ட் போலார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுல பொலாரிட்டி அதிகமா இருக்குன்னு இருக்காங்க. அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே கோவேலன்ட் பாண்ட். கவனிச்சுக்கோங்க. போலாரிட்டி கேட்டாங்கன்னா அது கோவேலன்ட் பாண்டா இருக்கும். கோவேலன்ட் கேரக்டர் கேட்டாங்கன்னா நேச்சுரலாவே எப்படி இருக்கும்? அயானிக் பாண்டிங்கா இருக்கும். ரைட்? அப்ப இது எல்லாமே கோவேலன்ட் பாண்ட். ஸோ இதுல எது போலாரா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா அது போலாரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆக்ஸனுக்கு ஃப்ளூரின் நடுவுல எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப பி வராது. ரைட்டா? ஸோ ஏ, சி அண்ட் டி பாருங்க. NCl, NF அண்ட் NN. ஸோ NNல நமக்கு எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் ரொம்ப லீஸ்டா தான் இருக்கும். அப்ப இதுல என்ன ஆகாது? போலாரிட்டி கிரியேட் ஆகாது. இப்போ இது ரெண்டு தான் NCl அண்ட் NF கொடுத்துருக்காங்க. ஸோ NFனா ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரானிட்டி எலமெண்ட். ஸோ என்ன பண்ணுவது? எலக்ட்ரான் அந்த பக்கம் இருக்கும். ஸோ இங்க போலாரிட்டி வரும். இதுவும் எலக்ட்ரானை புல் பண்ணும். இங்கேயும் போலாரிட்டி வரும். ஆனா ரெண்டுல யாருக்கு எலக்ட்ரானிட்டி அதிகமா இருக்கும்? ஃப்ளூரினுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அது ரெண்டு காமன். அப்ப ஃப்ளூரினுக்கு அதிகமா இருக்கனால இங்க தான் நமக்கு அதிகமான போலாரிட்டி கிரியேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ஹியர். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். In the structure of ClF3, the number of lone pairs of electron on a central metal Cl கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ClF3 போட்டுக்கோங்க. ஸோ n வேல்யூ கண்டுபிடிங்க. n that is equal to நம்ம என்ன பண்ணலாம்? Clக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 plus 3 divided by 2 என்ன வரும்? 5 வரும். இப்போ லோன் பேருக்கு என்ன ஃபார்முலா? லோன் பேர் that is equal to n minus substituent. ஸோ என்னோட வேல்யூ 5 மைனஸ் சப்ஸ்டியூவன்ட் 3 இருக்கு. மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும் 2. அப்போ இங்கே எத்தனை லோன் பேர் இருக்கும்? 2 லோன் பேர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த என் கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எண்ணில் ஃபஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூன் போட்டுக்கணும். டிவைட் பை 2 போட்டிங்கன்னா என் வேல்யூ வரும். ஸோ இந்த என் வேல்யூ இதோட ஹைபிரிடைசேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 5 ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் sp3d தான் இதோடைய ஹைபிரிடைசேஷன் கூட. ஸோ எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரிடிக்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அமாங் த ஃபாலோயிங். நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின். பிஎஸ்சிபியில் நமக்கு தெரியும் லோன் பேர் ரிப்பல்ஷன் நமக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க? பாண்ட் பேருக்கும் லோன் பேருக்கு இருக்கிற ரிப்பல்ஷன். லீஸ்ட்டாக யார் இருப்பாங்க? நமக்கு பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். லோன் பேர் அடுத்து லோன் பேர், அடுத்து பாண்ட் பேர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின்ப்பா. ரைட்டா? விஎஸ்சிபிஆர்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. Which are the following species contain 3 bond pairs and 1 lone pair around the central atom அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அப்போ 3 bond pair வரணும் அப்படின்னா நமக்கு எத்தனை பாண்டிங் இருக்கணும்? 3 இருக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ இதில் 3 bond pairனா 3 சப்ஸ்டியூண்ட் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 சப்ஸ்டியூண்ட், இங்கேயும் 2 சப்ஸ்டியூண்ட். அப்போ அது ரெண்டும் வராது. பிஆர்டி இந்த ரெண்டில் தான் நமக்கு என்ன ஆகுது? 1 வரப்போகுது. அப்போ பார்க்கலாமா? ஸோ பிக்கு போடும்போது என் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். போரானுக்கு பார்த்தீங்கன்னா 3 + 3 divided by 2 equal to 6/2 equal to 3. அப்போ லோன் பேர் that is equal to வரும் 3 - 3 equal to 0. அப்போ இங்கே பாண்ட் பேர் 3 இருக்கு, ஆனால் லோன் பேர் 0 தான் இருக்கு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 3 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர் கேட்டிருக்காங்க. ஸோ PCl3 போடலாம். அப்போ n that is equal to பாஸ்பரஸுக்கு 5 + 3 8. ஸோ divided by 2. அப்போ என்ன வரும் நமக்கு? 8 divided by 2 equal to 4. அப்போ லோன் பேர் ஈக்குவல் என்ன பண்ணுவோம்? 4 - substituent 3 that is equal to 1. அப்போ இங்கே ஒரு லோன் பேர் 3 பாண்ட் பேர் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இந்த என் ஃபார்முலா வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மல்டிபிள் பாண்ட் ஆர் ஆல்வேஸ் ஷார்ட்டர் தென் கரஸ்பாண்டிங் சிங்கிள் பாண்ட். ரைட்டா? ஸோ கரெக்ட் தானே? மல்டிபிள் பாண்ட் எப்பவுமே இருக்கும் ஷார்ட்டராக இருக்கும் எதை விட? சிங்கிள் பாண்டை விட. அடுத்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகூல்ஸ் கேன் ஆக்ட் அஸ் லூயிஸ் ஆசிட். இதுவும் கரெக்ட். The canonical structure have no real existence. இதுவும் கரெக்ட். ஸோ ஏபிசி மூணுமே கரெக்ட். அப்போ டி தான் தப்பாக இருக்க போகுது. எவ்ரி AB5 மாலிகூல் டஸ் இன்ஃபேக்ட் ஹாவ் ஸ்கொயர் பிரமிட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி AB5 மாலிகூல்ல 2 ஷேப் இருக்கு. என்ன இருக்கு? டிபிபி ட்ரையாகனல் பைபிரமிடல் இருக்கு, இன்னொன்று ஸ்கொயர் பிரமிடல் இருக்கு. ஸோ இதில் டிபிபி தான் நமக்கு ஸ்டெபிலிட்டி வைஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? டிபிபி தான் நமக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். டி தானது நமக்கு ராங் ஆன ஸ்டேட்மெண்ட். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஐசோஸ்ட்ரக்சுரல் வித் SiCl4. SiCl4ஓட ஐசோஸ்ட்ரக்சுரலாக இல்லாதது கேட்டிருக்காங்க. முதல் SiCl4 ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஸோ அப்போ n ஈக்குவல் டு 4 + 4 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 4. அப்போ sp3 டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. ஸோ Si இப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, அகைன் மேலே ஒரு Cl. ஸோ இது ஒரு டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும், ரைட்டா? இதே டெட்ராஹெட்ரல் ஷேப் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும், யாருக்கு வராதுன்னு பார்க்கணும். இப்போ NH4 பாருங்கள். NH4க்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் அ டெட்ராஹெட்ரல் ஷேப். இங்கே H, ஸோ இங்கே H, இங்கே H, ஸோ ஐடென்டிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா SCl4 பாருங்கள். SCl4க்கு n வேல்யூ போடும்போது 6 + 4 போடுவீங்க இல்லையா, டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆயிரும் நமக்கு இந்த இடத்துல? இட் வில் கிவ் 5. ஸோ 5னா sp3d வரும். அப்போ sp3d வந்துச்சுன்னா என்னது? ட்ரையாகனல் பிரமிடல். அப்போ என்ன ஆகும்? S நமக்கு இந்த மாதிரி வரும், ரைட்? இங்கே எப்படி இருக்கும்? இங்கே என்ன ஆகும்? Cl, 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 Cl வரும். ஸோ இது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சீசா ஷேப்பில் இருக்கும். டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல்னு சொல்லுவோம், அது ஒரு சீசா ஷேப். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 27க்கு பி தான் ஆன்சர். ஏன்னா அதுதான் நல்ல ஷேப் இல்லை. ஸோ SO4 2- போட்டாலும் இதே ஷேப் வரும், PO4 3- போட்டாலும் இதே ஷேப் வரும். ஆனால் HCl4 மட்டும் என்ன வரும்? நமக்கு சீசா ஷேப் வரும். சீசாவுடைய உட்கார இடம் பாருங்கள், இது ரெண்டும் நமக்கு சீசாவில் உட்கார இடம், ரைட்டா? இது ரெண்டும் சீசாவுடைய பேஸ். ஸோ அதை அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் அ சீசா, ரைட்டா? அப்போ இது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகாது, இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப் நமக்கு வராது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் ஆல் த பாண்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் பாண்ட் ஆங்கிள் நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ NF3 போடுங்க. நைட்ரஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 + 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4. அப்போ இது எப்படி இருக்கும்? நமக்கு N, F, F, Fன்னு இருக்கும். ஸோ இதில் மூணுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து ClF3 பார்ப்போமா? ஸோ ClF3க்கு N தட் இஸ் ஈக்குவல் டு, ஆப்ஷன் பிக்கு N that is equal to 7 + 3 divided by 2 என்ன வரும்? நமக்கு 5. ஸோ அப்போ ClF3 போடும்போது Cl போட்டிருப்போம், ரைட்? ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும்? 2 லோன் பேர் இங்கே நமக்கு வரும், சரியா? ஒரு ஃப்ளூரின் இங்கே இருக்கும், 2 ஃப்ளூரின் இங்கே இருக்கும். அப்போ இதில் தான் பாண்ட் ஆங்கிள் என்ன வராது? நாட் ஈக்குவல். ஏன்னா இந்த பாண்டு மேலே வரைகிறோம் இல்லையா? ஸோ நான் இங்கே திரும்ப ஹைலைட் பண்ண போகிறேன். இந்த மேலே வரையக்கூடிய பாண்டை நம்ம ஆக்சியல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சியல் பாண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? இந்த ஈக்குவட்டோரியல் பாண்டை விட கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். எது ஈக்குவட்டோரியல் பாண்டு? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது? ஈக்குவட்டோரியல் பாண்டு. இந்த ஈக்குவட்டோரியல் பாண்டோட ஆக்சியல் பாண்ட் லென்த்தாக தான் இருக்கும் டிவிபியில், பிகாஸ் ஆஃப் திஸ் ரிப்பல்ஷன். அப்போ எதில் நமக்கு சேமாக வராது? ஆப்ஷன் பி. 28க்கு என்ன தான்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் BF3 AlF3க்கு வரையலாம். ரெண்டுக்குமே நமக்கு என்ன வரும்னா ட்ரையாகனல் பிளேனார் தான் வரும். பாண்ட் ஆங்கிள் எல்லாத்துலேயுமே அங்கே சேமாக தான் இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் ஹேஸ் ட்ரையாகனல் பிளேனார் ஜாமெட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் ட்ரையாங்கல் பிளேனார் வரும் கேட்குறாங்க. ஸோ 29க்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், என்னது? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், BF3, ரைட்டா? எப்படி N கண்டுபிடிங்க? போரானுக்கு 3 + 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3. அப்போ sp2னால நமக்கு என்ன வந்துடும்? போரான். இது என்ன ஆயிரும்? ட்ரையாகனல் பிளேனாராக நமக்கு வரும், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மற்றதுக்கெல்லாம் பார்த்தலாமா? NS3க்கு இட் வில் கிவ் பிரமிடல் ஷேப்பு, ரைட்? PCl3 போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் கிவ் T ஷேப். சாரி, Cl3 போட்டோன்னா Cl சென்ட்ராட்டம் நினச்சிட்டேன். அப்போ PCl3 போடும்போது அகைன் இதுவும் நமக்கு என்ன வரும்? பிரமிடல் ஷேப் வரும். IF3 நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 10. ஸோ இதில் நமக்கு என்ன ஆகும்? T ஷேப் கிடைக்கும். ஸோ அப்போ எதற்கு வரைக்கும் நமக்கு ஏ தான் இதுக்குரிய ஆன்சர், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தே கூட ஷேப் சொல்லலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை, டக்குன்னு மைண்ட் கால்குலேஷனே போட்டுடலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இன் அ ரெகுலர் ஆக்டாஹைட்ரல் மாலிகுல் MX6 the number of XMX bond at 180 degree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆக்டாஹைட்ரலில் 180 டிகிரியில் வரணும். ஸோ அப்போ முதல் ஒரு ஆக்டாஹைட்ரல் ஷேப் முதல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இது எப்படி இருக்கும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நமக்கு இப்போ இருக்கும். அப்போ இதை 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6ன்னு 6 பொசிஷனை மார்க் பண்ணுறேன். இதில் எது 180 டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 180 டிகிரி இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த 1ம் இந்த 6 எப்போ இருக்கும்? நமக்கு 180 டிகிரியில் இருக்கும். அப்போ 1. அடுத்தது பாருங்கள், இந்த 5ம் 3யும் இருக்கும். ஸோ இது 180 டிகிரி 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு என்ன இருக்கும்? 2ம் 4ம் இருக்கும். ஸோ இதுவும் என்னது? நமக்கு 180 டிகிரி. அப்போ மொத்தம் 3 180 டிகிரி இருக்குது. வேறு எதுவுமே நமக்கு என்ன வராது? 180ல் வராது,
ரைட். ஸோ அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சர் 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், இன் BrF3 molecule the lone pairs occupies equatorial position to minimize அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டு மினிமைஸ் என்னது நமக்கு? 31 கொஸ்டின் நம்பர் 31பா. ஸோ BrF3 மாலிகுலோடைய ஷேப் தெரியும். இது ஒரு ட்ரையாகனல் பிளேனார் மாலிகுல். ஸோ இப்போ BR நமக்கு என்ன இருந்த இடத்துல ட்ரையாகனல் மாலிகுல் F3 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே F, இங்கே F, இங்கே F, இங்கே மட்டும் நமக்கு என்ன வரும்? 2 லோன் பேர்ஸ் வரும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த லோன் பேர்ஸை எப்படி இருக்கும்? நமக்கு இந்த ட்ரையாகனல் பிளேனாரில் இருக்கும். ஏன் இது பிளேனாரில் வருது? ஏன் இந்த மேலே இருக்கக்கூடிய ஆக்சியல் இருக்கு இல்லையா? ஏன் இங்கே வரலன்னு கேட்குறாங்க. ஸோ ஏன்னா இங்கே வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? நிறையா ரிப்பல்ஷன்ஸ் வரும். பட் இங்கே இருக்குமா நமக்கு இருக்கும் லோன் பேர் அண்ட் லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரைட். அதனால என்ன பண்ணுது? நமக்கு இது இந்த மாதிரி ஈக்குவட்டோரியலில் வந்துடுது. ரைட்டா? ஸோ ஆன்சர் அப்போ என்ன வரும்? டு மினிமைஸ் லோன் பேர் ரிப்பல்ஷன் அண்ட் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் நமக்கு இங்கே அதிகமாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ லோன் பேர் ரிப்பல்ஷனை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுது? நமக்கு இந்த இடத்துக்கு வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு என்னது ரைட்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் 32. இன் NO3 மைனஸ் அயான் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் அண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என் வேல்யூ கண்டுபிடிங்க. நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, ஆக்சிஜனுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம். அப்போ 5 ப்ளஸ் -1 இருக்கிறதுனால +1 டிவைட் பை 2 போட்டால் என்ன வரும் நமக்கு? 5 + 1 6 டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இது என்னது? இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன் ட்ரையாகனல் பிளேனார். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லோன் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 3 - 3 இல்லையா? ஆன்சர் 3 சப்ஸ்டியூட் 3 அப்போ 0. அப்போ என்ன ஆயிரும்? நமக்கு பாண்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே 3 பாண்ட் பேர் வரும் அண்டு ஒரு 0 லோன் பேர் வரும். அப்போ 0 லோன் பேர் வரக்கூடிய ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எங்கேயுமே கிடையாது இல்லையா? அப்போ கண்டிப்பாக 0 வரக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான், டி மட்டும் தான். சார் ஆனால் நம்ம பாண்ட் 3 தானே பார்த்தோம், எப்படி 4 வருது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஸ்ட்ரக்சரை வரையணும். அப்போ NO3 மைனஸ் போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? இங்கேக்குள்ள ஆக்சிஜன் வரும். ஒரு பாண்டு நமக்கு எப்படி இருக்கும்? கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்டாக இருக்கும். ஒரு பாண்டு எப்போ இருக்கும்? 3 பாண்டு கோவாலன்ட். அப்போ இந்த கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்டு சேர்க்குறோம் இல்லையா? ஸோ இது வரதுனால நமக்கு என்ன ஆயிரும்? நம்பர் ஆஃப் பாண்ட் வந்து 4 வந்துடும். ஆனால் இப்போ நம்ம போட்டதில் 3 தான் வந்திருக்கும் ஆன்சர். ஏன்னா நம்ம கோவாலன்ட் பாண்டிங்கை மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம எதுக்கு கொடுப்போம்? கோவாலன்ட் பாண்டிங் மட்டும்தான். அப்போ இதில் கூட கோவாலன்ட் பாண்டு மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த பாண்ட் 1, அடுத்து என்னது? இந்த பாண்ட் 2 அண்ட் இந்த பாண்டு 3. இந்த 3 பாண்டு மட்டும் தான் நமக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த கோஆர்டினேட் கோவாலன்ட் இருக்கு இல்லையா? இந்த 4th பாண்ட் என்ன பண்ணலாம்? நமக்கு கணக்கில் வரல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் 4. அப்போ இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நைட்ரஜன் வந்தால் மட்டும், நைட்ரஜனில் 3 வேலன்சிக்கு மேலே வந்தாலே அது என்ன இருக்கும்? கோஆர்டினேட் கோவாலண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆர் த ஃபாலோயிங் பாண்ட் ஆங்கிள் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. எதில் பாண்ட் ஆங்கிள் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரக்சர் போடலாமா? ஸோ இதுவும் பிரமிடல் தான். NH NH NH. ஸோ இங்கே லோன் பேர் இருக்கும். இதோட ஆங்கிள் டிஃபால்ட்டாக 107 நமக்கு தெரியும். அடுத்து NH4. ஸோ NH4 போடும்போது நமக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஸோ இங்கே மேலே ஹைட்ரஜன். இது ஒரு எக்ஸாக்ட் டெட்ராஹைட்ரல் ஷேப் வரும். ஸோ இதுக்கு 109.5 டிகிரி. ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது NH4+ வரைஞ்சிருக்கேன். அடுத்து PCl3 வரைகிறோம். அப்போ P இங்கே இருக்கும், இங்கே Cl, இங்கேயும் Cl, ஸோ இங்கேயும் Cl. இங்கே தான் நமக்கு லோன் பேர் இருக்கும். ரைட். இது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து SCl2. SCl2 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பென் ஷேப்பு. ஸோ என்ன ஆகும்? இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும், இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl. ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரைட். 4க்குமே ஹைபிரிடைசேஷன் சேம் தான். அது sp3 ஹைபிரிடைசேஷன் தான், டெட்ராஹைட்ரல் தான், ஷேப் வேறு வேறு. ரைட். எதுக்கு பாண்ட் ஆங்கிள் நமக்கு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லோன் பேர் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் பாண்ட் ஆங்கிள் மேக்ஸிமம் இருக்கும். ரைட்டா? ஏன்னா பாண்ட் ஆங்கிள் அண்ட் லோன் பேர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ பாண்ட் ஆங்கிள் குறைய குறைய லோன் பேர் அதிகமாக பாண்ட் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கே 2 லோன் பேர் இருக்கிறதுனால இது இப்படி ரிப்பல் பண்ணுறதுனால இது ஆங்கிள் என்ன ஆகும்? மினிமைஸ் ஆகும். இங்கே ஒரே ஒரு லோன் பேர், இங்கேயும் நமக்கு மினிமைஸ் ஆகும், இங்கேயும் ஒரு லோன் பேர், இங்கேயும் மினிமைஸ் ஆகும். ஆனால் எங்கே நமக்கு லோன் பேர் இல்லை? ஸோ ஆப்ஷன் பியில் லோன் பேரே கிடையாது. ஸோ இதோட ஆங்கிள் அப்படியே தான் இருக்கும். அப்போ 3மே சேம் ஹைபிரிடேஷன் தான். ஆனால் இங்கே லோன் பேரே இல்லை. அப்போ இதில் தான் நமக்கு ஆங்கிள் எப்படி இருக்கும்?
அதிகமாக இருக்கும், மற்ற மூணுலேயும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கும், எது அதிகம் கம்மி, இதை வந்து கேட்கவே இல்லை. ஸோ அது நம்ம ஒரு டெப்த்தாக இறங்கணும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த லோன் பேரை வச்சு நம்ம இங்கே சொல்லிட்டு போயிடலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the BCl3 is a planar molecule whereas NCl3 is pyramidal because அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ரைட்டா. ஸோ BCl3 பிளேனாராக இருக்குது அப்படின்னா என்னது, ஏன்னா BCl3 என்ன இருக்காது, லோன் பேர் இருக்காது. ஆனால் NCl நமக்கு என்ன இருக்கும், லோன் பேர் இருக்கும். அப்போ BCl போடும்போது என்ன இருக்கும், லோன் பேர் இல்லாதனால இட் வில் கம்ஸ் இன் அ பிளேன், ஒரே பிளேனில் நமக்கு வரும். ரைட்டா. இதே வந்து Nல வந்து நமக்கு என்ன ஆகும், லோன் பேர் இருக்கிறதுனால இட் வில் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஹைப்ரிடைசேஷன் இல்லையா. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ஹைப்ரிடேஷன்லாம் நமக்கு ClClClன்னு வரும். அப்போ இதுதான் காரணம். அப்போ என்னது, BCl3 ஹேஸ் நோ லோன் பேர் பட் NCl3 ஹேஸ் அ லோன் பேர். அப்போ 34க்கு பார்த்தீங்க அப்படின்னா B தான் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், in a compound X all the bond angle are exactly 109.28 minutes. அப்படின்னா என்னதுப்பா, 109.5 எக்ஸாக்டாக இருக்குன்றாங்க. அப்போ எது இதில் டெட்ராஹெட்ரலோ அதுக்கு தான் வரும். இப்போ குளோரோமீத்தேன் எடுத்துக்கோங்க. இப்போ குளோரோமீத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், சி ரைட்டா, இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், நமக்கு Cl இருக்கும். கரெக்டாக. ஸோ இங்கே இந்த ரெண்டும் நமக்கு இந்த மாதிரி உள்ளே இழுக்கும், இது மட்டும் நான் நமக்கு வெளியே போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆயிரும், இங்கே பாண்ட் ஆங்கிள் நமக்கு மாறும். ரைட்டா. ஸோ எக்ஸாக்டாக என்ன வராது, 109.5 வராது. ரைட்டா. கார்பன் டெட்ராக்ளோரைட் பாருங்கள். ஸோ இங்கே Cl, இங்கே Cl, இங்கேயும் Cl, மேலேயும் Cl. ஸோ எல்லா பக்கமும் நமக்கு ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால இட் வில் கிவ் என்னது, சேம் பாண்ட் லென்த்து. ஸோ அப்போ இதுக்கு தான் நமக்கு என்ன ஆகும், பாண்ட் ஆங்கிளும் நமக்கு சேமாக இருக்கும். ஸோ பாண்ட் ஆங்கிள் ஹியர் சேம். அப்போ கார்பன் டெட்ராக்ளோரைடு தான் ஆன்சர். இப்போ அயோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்ன வரும், CH3. அப்போ ஒரே ஒரு H இருக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு கார்பன் இங்கே இருக்கும், இங்கே I. ஸோ அப்போ இதெல்லாமே இந்த சைடு டுவர்ட்ஸ் எலக்ட்ரான் என்னது புல் ஆகும், இந்த சைடு ஆகும் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த சைடு எலக்ட்ரான் புல் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதோடைய ஆங்கிள் நமக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த இடத்துல ஆங்கிள் நமக்கு என்ன ஆகும், இந்த கேப் அதிகமாகிட்டே இருக்கும், இந்த கேப் குறைஞ்சிட்டே வரும். ரைட். அதே மாதிரி குளோரோஃபார்முக்கும் அதே தான், CHCl3 சேம் தான், இதே பேட்டர்ன் தான். ரைட்டா. ஸோ இது எதை வச்சு வரும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வச்சு வரும். உதாரணத்துக்கு NH அண்ட் NF3 இந்த மூணையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே NF இருக்குது. யாருக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு கம்மியாக இருக்கும், Hக்கு அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஃப்ளூரின் என்ன பண்ணுவோம், அந்த எலக்ட்ரான்ஸை இதோடைய கார்னர்ஸுக்கு இழுக்க ஆரம்பிக்கும். ரைட்டா. அப்போ என்ன ஆகும், நமக்கு இங்கே ரிப்பல்ஷன், இங்கே இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை வந்து நமக்கு என்ன ஆயிரும், மினிமைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இது நேரம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பட் இங்கே என்ன ஆகும், எலக்ட்ரான் ரிசைட் ஆனது நைட்ரஜன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், ஆங்கிள் இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் நமக்கு அதிகமாக கிரியேட் ஆகும். அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட் வர வர நமக்கு என்ன ஆகும், பாண்ட் ஆங்கிள் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப் டு VSEPR தியரி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.